வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இப்போ காரசாரமான ஒரு சிக்கன் தொக்கு பண்ண போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரம் மசாலாலாம் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த அன்னாச்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. 2 நார்மல் மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கருகிடாமல் வறுத்துக்கணும். இப்போ வறுத்துட்டோம். அதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன தக்காளியாக 2 சேர்த்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதெல்லாம் நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வச்சுங்க. இப்போ சிக்கன் சேர்த்து சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாதி சேர்த்துக்கலாம், ஏன்னா காரம் அதிகமாக. இந்த மசாலா இருந்தால் வேறு ஏதாவது கூட குழம்பு சேர்த்துக்கலாம், முட்டை குழம்பு அந்த மாதிரி. மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போடுறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ் பிரியாணி, சப்பாத்தி, இட்லி, தோசை இது மாதிரி கூட சாப்பிட்லாங்க. ரசம் சாதம் இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சா கொஞ்சம் சரியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டேஜில் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இன்னும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.